அரசியலில் வந்து கண்ணியம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்குனது அவர் தான். குழாயில் அடைப்பு ஒரு பக்கம், அடைப்புக்கு பதிலாக குழாயை வெடித்து போய் ரத்தம் கசிஞ்சதுன்னு வச்சுங்க, ஹெமரேஜின் பேர். ஹெமரேஜாக இருந்ததுன்னா நம்ம மருந்துகள் கொடுத்து தான் கட்டுப்படுத்தணும். அந்த ஹெமரேஜ் லீக்கு தொடர்ந்து லீக் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சைவ வைணவ மதமே வன்முறையில் தாங்க உள்ள வந்து சொல்லப்போனால் சைவம் வந்து தீவிரவாதத்தில் தான் வந்து. இப்போ நான் இப்போது சொல்கிறேன், எலெக்ஷன் 2 மாதத்தில் வரப்போகுது, இன்னொரு 15-20 நாளில் ஒரு மதவாத தாக்குதல் ஒன்று இருக்குது. தன்னை வந்து தீவிரமான இந்துவாக காட்டிக்கிறதுக்கு பார்த்தாலும் ஒரு பிராமணர் இந்த முருகனை வச்சுக்கிட்டு விளையாடுனது தேவையில்லாத ஒரு விளையாட்டு. இதை வச்சுக்கிட்டு எப்படியோ கொண்டு வந்துடலான்னு பார்த்தாரு. நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் எதில் வேணாலும் விளையாடுங்க, முருகனை வச்சுக்கிட்டு விளையாடாது. அண்ணா வந்து கடைசியாக படுத்ததுக்கு அன்னைக்கு வந்து பராசக்தியை வந்து கேவலப்படுத்தி அவர் சொன்னதுனால தான் உடல்நிலை அவ்வளோ வந்து தீவிரமாக பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணாவை பற்றி சொன்னாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா, தர்ம போராளி, இந்து மக்களுடைய பாதுகாவலர் அப்படின்னு தன்னைத்தானே அழைத்து கொண்ட ராஜா அவர்கள் தைப்பூசத்திற்கான முன்தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடல்நிலை சரியில்லாத நிலையில் கிட்டத்தட்ட ஒரு பக்கவாதம் வந்திருக்கு, நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்ற அளவுக்குலாம் செய்தி வெளியே வருது. முதல்ல இந்த ராஜா தர்ம போராளி அப்படின்னு அழைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியாது, நீங்க தான் சொல்லுங்க. அவரு தர்ம போராளி. அவர் நான் கூட தான். நீங்களும் போராளியா? ஆமா, நானும் போராளி தான். இந்த மாதிரி அதர்ம போராளிகளை எழுத்து போட்டுக்கின்ற தர்ம போராளி. சனாதன தர்மத்தை காக்கணும் இல்லையா, அதனால தர்ம போராளி. இந்த சனாதனங்கிற அதர்மத்தை ஒழிப்பதற்காக புறப்பட்ட தர்ம போராளி நான். இப்போல்லாம் பட்டம் வந்து யாரும் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க, நமக்கு நம்ம போட்டு கொட்டிட்டு தான் இல்லையா. அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் முன்னிலையில் இருந்த ராஜா அவர்கள் இந்த தைப்பூசம் நெருக்கத்தில் போய் மருத்துவமனையில் படுத்துட்டு இருக்காரு. இது எப்படி பார்க்குறது? முருகன் அருள், இது முருகன் அருள். முருகன் அருள். பாப்பா என்கிட்ட ஓப்பான்னு கூப்பிடுறாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, தப்புது. அவர் நமக்கு மாறுபட்ட கருத்தாக இருந்தாலும் ஒரு நோயாளி நல்லா வரணும் அப்படிங்கிற சொல்கிறோம். நலம் பெற்று பழையபடி தீவிர அரசியலுக்கு அவர் வரணும்னு நம்முடைய வாழ்த்தை சொல்கிறோம். சரியாயிடணும்னு இது பண்ணணும், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வலிப்பு வந்திருக்குன்ற பக்கவாதமா? அதுக்கு 2 காரணம் உண்டு. மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுருது. அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா எந்த பகுதிக்கு இப்போ ரத்தம் போகலையோ அந்த பகுதி மூளை வேலை செய்யாது. அது பக்கவாதத்தில் கொண்டு போய் விடலாம், பல்வேறு வகையான இதில் கொண்டு போய் விடலாம். இது செருப்பிரத்தில் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன், பக்கவாதம் வந்திருக்கும். இன்னொரு காரணம் வந்து குழாயில் அடைப்பு ஒரு பக்கம், அடைப்புக்கு பதிலாக குழாயை வெடித்து போய் ரத்தம் கசிஞ்சதுன்னு வச்சுங்க, ஹெமரேஜின் பேர். ரத்தம் அடைப்பு ஏற்படுறது வந்து பிளாக், ரத்தம் கசியறது வந்து ஹெமரேஜ். ஹெமரேஜ் ஆபத்தானது. அந்த கசியறது நிற்கிற வரலும் இதில் எது நடந்தாலும் குணமாகிறதுக்கு எத்தனை நாள்? அது பிளாக்காக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சுலபமாக சரி பண்ணிடலாம். ஒரு 2 மாதத்தில் எல்லாமே பழையபடி நடமாடலாம் முடியும். கொஞ்சம் ஃபிசியோதெரப்பிலாம் கொடுத்து சரி பண்ணிடலாம். பிளாக்கை வந்து இதுலேயே லேசர்லேயே ரிமூவ் பண்ணிடலாம், ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஹெமரேஜாக இருந்ததுன்னா நம்ம மருந்துகள் கொடுத்து தான் கட்டுப்படுத்தணும். அந்த ஹெமரேஜ் லீக்கு தொடர்ந்து லீக் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த ஒரு தர்ம போராளி இப்போ மருத்துவமனையில் இருக்கார். இவருடைய கடந்த கால அரசியல் செயல்பாடுகள் பற்றி உங்களுடைய பார்வை என்னையா? பொதுவாக ராஜான்னு உங்களுக்கு என்ன ஞாபகம்? கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு அதாவது அரசியலில் வந்து கண்ணியம் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்குனது அவர் தான், ராஜா. அது வரும் அரசியலே வந்து உலகம் முழுவதிலும் கண்ணியத்தோடு இருக்கும். எதிரிகளை திட்டும்போது கூட அது ஒரு கண்ணியமான முறையில், கொள்கை அடிப்படையில் தான் இது. தனிப்பட்ட முறையிலெல்லாம் தாக்குனார். அதுதான் ஒரு தடவை அருள்மொழிக்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் டிவியில். அந்த பொண்ணு விட்டு கடாச்சிடுச்சு, வாய்வை திறக்க முடியல அவரால். அந்த அளவுக்கு அவரை பேச விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தார். டக்குன்னு இது பண்ணி இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு
போட்டு கிளின்னு கிழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடங்கினார். இந்த ஒரு மாதிரி கண்ணியம் இல்லாத நாகரிகம் இல்லாத அரசியலை வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தின இது வந்து அவர் தான். திருப்பரங்குன்ற மாதிரியான விவகாரங்களில் முன்னிலையில் நின்னாரே, கையில் வேலோட முருகனோட. அது அவங்க இதெல்லாம் வந்து மேலேருந்து ஒன்றியத்திலேருந்து கொடுக்குறது. டெல்லியிலேருந்து சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும். போன எலெக்ஷன்லேயே அது ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. இந்த எலெக்ஷன்லேயும் ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. இப்போ வர்ற எலெக்ஷனுக்கு 41 பேர் விஜய் வச்சு ஒரு தாக்குதல் ஒரு தாக்குதல் வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க. அடுத்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் இங்கே கொண்டு வர முடியாது. காரணம் என்னென்னா, பாகிஸ்தான் 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. அவ்வளோ தூரத்துலேருந்து அவன் 2000 மைல் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து அடிச்சுட்டு போகிறான்னாக்க நம்ப மாட்டாங்க. பகல்காமில் அடித்ததுக்கு எப்படியா 100 கிலோமீட்டர் எப்படி வந்தான்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல அமித்ஷாவால். இன்றைக்கி ஒரு அமித்ஷா வாயை திறக்கல பகல்காம் தாக்குதலை பற்றி. அதில் 50 பேர் செத்து போயிட்டான். அந்த தீவிரவாதிகள் கொண்டு அந்த கொலைக்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகள் ஒருத்தம் கூட சிக்கல, ஒருத்தம் கூட இது பண்ணல. இன்றைக்கி ஒரு அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் பலன் கிடைச்சிருச்சு. எதுக்காக அந்த தீவிரவாத தாக்குதல்னு ஒரு நாடகத்தை நடத்துனாங்களோ அதனுடைய பலன் வந்து பீகாரில் எலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கு உடனே தான் அந்த வேகத்தில் தான் இங்கே வந்து விஜய் இது பண்ணி அந்த 41 பேர் முடிச்சு கட்டிட்டாங்க. முடிஞ்சிருச்சு. அது யார் யார் மேலேயே பழி போட பார்த்தாங்க, கடைசியில் நடக்கலை. ஏன்னா பல்வேறு வகையில் இவங்களே மாட்டிக்கிட்டாங்க, பதில் சொல்ல முடியாத அளவு. அது விஜய்னுடைய ஒரு இம்மெச்சூரிட்டி, அதாவது என்ன சொல்கிறது, இம்மெச்சூரிட்டிக்கு போதாமைன்னு சொல்லலாம், அறியாமை, அரசியல் அறியாமை, முதிர்ச்சியின் பின்னால் அதிகாரிகள் வந்து அந்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இவனு எந்திரிச்சு ஓடினதை அவனு எல்லாத்துக்கு முன்னாடி இவன் ஓடினான். காவலாளி இருக்கிறவன் திருடனை பிடிக்கிறதுக்கு பதிலாக திருடங்கிட்ட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு காவலாளி ஓடின மாதிரி ஆச்சு. அது மாதிரி பல கேவலங்கள் நடந்து போச்சு. அது இன்றைக்கி அது கேஸுக்கு சார் நடந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு போயிடுது. அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலை. அது அதனால தான் இப்போ நான் இப்போவும் சொல்கிறேன், எலெக்ஷன் 2 மாதத்தில் வரப்போகுது. இன்னொரு 15-20 நாளில் ஒரு மதவாத தாக்குதல் ஒன்று இருக்கும். தீவிரவாத தாக்குதலுக்கு இங்கே சான்ஸ் இல்லை. ஜாதி கலவரமோ அல்லது மத கலவரம் உண்டாக்கணும். அதுக்கு தான் திருப்பரங்குன்றத்தை பிடிச்சாங்க. மறுபடியும் அது தோல்வி அடைஞ்சிருச்சு. அது என்ன, பெரும்பாலும் கடந்த காலங்களில் திரு எல்முருகன் ஆனாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி சார்ந்த நபர்கள் ஆனாலும் சரி, முருகனோடையே விளையாடுறதுக்கான காரணம் என்ன? முருகனை கையெடுத்து விளையாடுறது. தமிழ்நாட்டு பக்கம் தாக்க நீங்கள் ராமனை எடுத்துகிட்டு போனால் யாருக்கு கவலைப்படுவா? ராமருக்கு கோயில் கட்டுறாரு டெல்லியில். இங்கே வந்தாக்கா முருகனுக்கு வாழ்க்கைங்கிறாங்கன்னா, இங்கே வந்து வில்லை எடுத்துக்கிட்டு நீங்கள் வில்லை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் பண்ணிங்கன்னா யார் பின்னாடி வருவா? ரெண்டாவது முருகங்கிறது தமிழ் கடவுள். திருத்தணியை தாண்டி உங்களுக்கு முருகனுக்கு கோயிலே கிடையாது, எங்கேயும் கிடையாது. வெளிநாடுகளில் இருக்குதுங்கிறது வேறு, வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் கட்டியிருக்காங்கிறது வேறு. இந்தியாவில் தமிழ்நாட்டை தாண்டி திருத்தணியை தாண்டி உங்களுக்கு முருகன் கோயில் கிடையாது. ஒரே ஒரு கோயில் இருக்குது, சுப்பிரமணிய ஸ்தலான்னு மங்களூர் பக்கத்தில் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க இப்போ தமிழ் கடவுள் முருகன், தமிழர்களை தவிர வேறு யாரும் கும்பிடுறதும் இல்லை. அதனால் இப்போ ரிஷிகேஷ் போனீங்கன்னா இந்த பிராமண மதத்தினுடைய கடவுள்களுடைய சிலைகள் எல்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. ஒரு சத்திரத்தில் எல்லா சாமியும் இருக்கும், முருகன் மாத்திரம் இருக்காது. அங்கே நான் போனபோது கேட்டேன், எங்கேயா முருகன்? ரொம்ப நேரம் கழிச்சு கார்த்திக், அவரை கேட்குறீங்களான்றான். அவனுக்கு முருகன்னா தெரியல, கார்த்திக்னா தெரியும். கார்த்திகேயன் ஹரித்வார் ரிஷிகேஷில் 2 பிராமண மதத்தினுடைய தலைமை பீடம் இருக்கிற இடம். அந்த 2 இடத்துலையுமே நீங்கள் முருகனை பார்க்கவே முடியாது. ஸோ முருகன் வந்து இன்னும் சொல்லப்போனால் சிவனுக்கு கூட அது மரியாதை பெருசாக கிடையாது. ஏன்னா வேதங்களில் சொல்லப்படாத கடவுள்கள் இவங்கெல்லாம், முருகனும் சிவனும். அது சைவ மதமே வேதங்களில் சொல்லப்பட கிடையாது. தமிழ் கடவுள் முருகன். இங்கே வந்து நீங்கள் போனி ஆகணும்னா நீங்கள் முருகனை தான் பற்றி பேச்சாகும். இல்லை, இந்த அளவுக்கு இப்போ தைப்பூசம் மாதிரியான நாட்களில் கூட பெரும் திரளான கூட்டம் முருகனை நோக்கி நகருது இல்லையா? பல பேரும் கூட முருகரை மட்டும் தமிழ் கடவுளாக அங்கீகரிப்பதற்கான காரணம் என்ன? இந்த முருக வழிபாடு எவ்வளவு பலமாக இருக்கு அதுதான் தெரியாது. முருக வழிபாடுங்கிறது அந்த காலத்தில் இருந்தார். திருமுருகாற்றுப்படைங்கிறது சங்க இலக்கியத்துக்கும் முற்பட்டது. நக்கீரர் எழுதுறது, அதில் புராண கதைகள்லாம் சேர்ந்துருக்கு.
சிவபெருமான் வர்றது, நக்கீரனை கொல்றது, நக்கீரனை கொல்ற அளவுக்கு அதாவது அந்த கோபத்தில் விவாதம் நடக்குது. நெற்றிக்கண்ணை திறந்து அக்னியை முருகனை பற்றி பாடிவிட்டாருங்கிறதுக்காக இவங்க கிளப்பி விட்ட கதை, திருவிளையாடல் புராணத்தில் கிளப்பி விட்ட கதை நக்கீரனை வந்து சிவபெருமான் கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு கதையை இது பண்ணி நக்கீரனை கேவலப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அதில் நக்கீரனுடைய புகழ் தான் பெருசாக இருந்தது. முக்கண்ணனே ஆயினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிறாங்க, திருப்பினும் குற்றம் குற்றமே. அது என்னென்னமோ கதையெல்லாம் உண்டு. திருமுருகாற்றுப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்கீரன் வந்து வால்மீகி மாதிரியே ஒரு பெரிய அறிவு இது இல்லாத ஒரு அடித்தட்டு மனிதர். அவர் ஒரு குளத்தங்கரையில் உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இலை உழுவுது, அந்த தண்ணியில் உழுவுது. தண்ணியில் உழுந்தா தண்ணிக்குள்ளார போன இலை வந்து தவளையாக மாறிடுது. தண்ணிக்கு மேலே இருக்கிறது இலையாகவே இருக்குது. பாதி இலை தண்ணிக்குள்ளார இருக்குது. என்னடா இந்த குளத்தில் பெரிய விசேஷம்னு சொல்லிட்டு அதில் போய் இறங்கி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞானம் வருது. அதுக்கப்புறம் தான் திருமுருகாற்றுப்படை எல்லாம் பாடுறாரு. வடமொழி இலக்கியங்களில் எடுத்திங்கன்னாக்கா காளிதாசன் ஒருத்தந்தான் முருகனை பற்றி பாடியிருக்கான். குமார சம்பவம். காளிதாசனுடைய சாகுந்தலம் அடைஞ்ச பெருமை வந்து குமார சம்பவத்துக்கு கிடையாது. வடநாட்டுக்காரர்களுக்கு முருகனை அறிமுகப்படுத்தின ஒரே ஆள் யாருன்னா காளிதாசன். இந்திய மலைக்கு அப்பால், அதாவது திருத்தணி தாண்டி ஒரு இடத்துல பார்க்குறீங்கன்னாக்கா கல்கத்தாவில் ஓரளவுக்கு இந்த முருக வழிபாடு, முருகனை கும்பிட்றதுக்கான இதெல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. அதனால் முருகன் வந்து முழுக்க முழுக்க தமிழ் கடவுள். நீங்கள் ஆந்திராவில் கூட கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, கேரளாவும் தமிழ்நாடும் தான். கேரளாவுடைய காவல் தெய்வம் முருகன். அது இன்னும் பழனி. ஏன்னா எல்லா மூல விக்கிரமும் கிழக்கு நோக்கி இருக்கும், கிழக்க பார்த்துருக்கும். பழனியில் தான் அது மேற்கு நோக்கி இருக்கும், கேரளாவை பார்த்துருக்கும். அதனால் கேரளாவை காக்கும் கடவுள் பழனி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. நம்ம ஊர் இவனுங்கெல்லாம் வந்து இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு கேரளாவுக்கு போவான், கேரளாக்காரன் பூரா பழனிக்கு வருவான். பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமாரன் தம்பி, குமரன் நாயர், சுகுமாரன் நாயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமரன்ற பேர் நிறையா அங்கே இருக்குது. கடந்த காலங்களில் கூட நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க, மற்ற தமிழ் கடவுள்கள் எப்படியோ நான் முருகனோட மட்டும் விளையாடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கும். சில கடவுள்கள் இப்போ நீங்கள் மாரியம்மனை பற்றி எவனும் படம் எடுக்க மாட்டான், நீங்கள் பார்த்துருங்க, மாட்டிக்குவோம். அப்படியா? ஆமாம். ஒரு சின்ன செய்தி என்னன்னா, நவகிரகம்னு பாலச்சந்தர் ஒரு ட்ராமா போட்டார். அந்த ட்ராமா போட்டபோது அவருக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் உண்டு. எதனால்? அந்த நவகிரகங்கிற பேரெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி சில இந்த பேர் வைக்கிறதுலே தகராறுலாம் வரும். ஆனால் இதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஸ்ரீவள்ளி படத்தில் சிவாஜி போட்டு நடித்த போது அதை தான் உங்களுக்கு நான் சொன்னது. அந்த ஷூட்டிங் டைமில் அடிக்கடி சிவாஜி உடம்புல செய்யலாம் படுத்தார், முருகர் வேடம் ஏற்று முருகர் வேட்டார். அப்போ தான் அதுக்கு எம்ஆர் ராதா கொடுத்த கமெண்ட் தான் நான் சொன்னது. எந்த சாமிக்கிட்ட எல்லாம் இது பண்ணலாம், அந்த முருகன் மாதிரி சாமிக்கிட்ட எல்லாம் விளையாடக்கூடாது. கிருஷ்ண வேஷம் போடலாம், ராம வேஷம் போடலாம், அதெல்லாம் ஸ்மூத் சாமி. முருகன்லாம் கொஞ்சம் தீவிரமான சாமிகள், அதெல்லாம் போடக்கூடாது. பாரு, இவர் விரதம் இருந்து வேஷம் போட்டாரா என்னன்னு தெரியல. ஒரு வேளை கறிலாம் தின்னுபிட்டு தண்ணி கிண்ணி அடிச்சுவிட்டு வேஷம் போட்டாரா தெரியல. அதுதான் படுத்து எழுந்திருக்காருன்னு பேட்டியில் சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த இதெல்லாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரனை பற்றி படம் எடுக்கவே மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அதில் ஆயிரக்கணக்கான குளறுபடிகள் வரும். காளின்னு ஒரு படம் ரஜினிகாந்தை போட்டு எடுத்தாங்க. அந்த படத்துக்கு டைட்டில் வச்ச போதே சொன்னாங்க, இந்த டைட்டில் மாற்றிருக்க நல்லா இருக்காது, காளி வேண்டாம், அது வேண்டான்னு. ஷூட் பண்ணும்போது 40 குதிரைகளை வச்சு ஒரு ஸ்டண்ட் சீன் எடுக்கும்போது 40 குதிரையோடைய ஒரு 10 பேர் செத்து போட்டாங்க அந்த படத்துக்கு ஷூட்டிங். இதெல்லாம் வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு நடந்த விஷயம். சினிமாலேயே இந்த அளவுக்குன்னா அரசியலே முருகரை இறக்குறாங்களா, அவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அரசியலுக்கு அது நீங்கள் தான் நான் தான் சொல்கிறேன்னு. நீங்கள் எதில் வேணாலும் விளையாடுங்க, முருகனை வச்சுக்கிட்டு விளையாடாதீங்க. முருகன்கிட்டையோ நம்ம காவல் தெய்வங்கள் அம்மன்கள்லாம் இருக்காங்கள்ல, இதுங்களை வச்சுக்கிட்டு விளையாடாதீங்க. நான் பகுத்தறிவுகளை ஈடுபாடு கொண்டவன் தான். பட் இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்.
இப்போது கேஆர் ராமசாமி அந்த அண்ணா வந்து வேலைக்காரி படத்தில் கடுமையான முறையில் காட்டினார். இந்த உனக்கு இவ்வளவெல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அது பூஜை பண்ணுறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுன்னு என்ன நீ செஞ்சேன்னு சொல்லி தாம்பாளத்தை எடுத்து அடிப்பார் அம்மன் மேலே. அது மூஞ்சில் அடித்து அந்த அம்மன் மூஞ்சில் அடித்து அந்த தேங்காய் உடஞ்சி கண்ணிலிருந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தாங்க. அதில் அம்மனே கண்ணீர் விட்டு அழுகுற மாதிரி அதை செஞ்சால் அது ஒரு சீன் தான் வெட்டினாங்க. அதனால் அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணா வந்து கடைசியாக படுத்ததுக்கு அன்னைக்கு வந்து பராசக்தியை வந்து கேவலப்படுத்தி அவர் சொன்னதுனால தான் உடல்நிலை அவ்வளோ தீவிரமாக பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணாவை பற்றி சொன்னாங்க. அதே சமயத்தில் பெரியார் இருந்தார். என்னத்தான் அவஸ்தைப்பட்டார். ராஜாஜி பட்ட அவஸ்தை அவர் படலையே. ராஜாஜி மாதிரி பக்தரை பார்க்க முடியாது, பெரியார் மாதிரி நாத்திகரை பார்க்க முடியாது. ராஜாஜி விட ஒரு 2 வருஷம் அதிக நாள் உயிரோடு இருந்தார். 94 ஆண்டு காலம் அவர் ராஜாஜி படுத்தே கிடந்தார், ஒரு ஊரை சுற்றிக்கிட்டே இருந்தார். அவர் வெஜிடேரியனை தவிர வேறு எந்த தொட்டு கூட பார்த்ததில்ல. பெரியார் வந்து நான் வெஜிடேரியன்லாம் தொட்டு சாப்பிட்டதே கிடையாது. அது மாதிரி ஒரு சுறுசுறுப்பாகவும் ஊரை சுற்றிக்கிட்டும் ஆக்டிவாகவும் இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா நாத்திகராக இருந்தது தான் பெரியார். ஆமாம், பெரியார் இப்போ என்ன சொன்னார்னா, பெரியாரும் ராஜாஜி ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். ராஜாஜிக்கு அப்புறம் தான் நான் சாகணும் பாரு பெரியார். ஆமாம், ஒருவேளை முன்னாடி செத்து போட்டால் நாத்திகம் பத்திரம் செத்து போட்டேன்னு சொல்லுவாங்கண்ணா. கரெக்டாக அவர் ராஜாஜி செத்து 2 வருஷம் கழிச்சு தான் இருந்தார். 2 வருஷம் அதிக நாட்கள் உயிரோடு இருந்தார். ஆக நாத்திகம் வெற்றி பெற்றுச்சுன்னுவாங்க. இது மாதிரி இதெல்லாம் சிலதெல்லாம் இந்த நாத்திகம் பேசும்போது வர்றாங்க. இந்த கந்தன்மலைன்னு ஒரு படம் வெளியாகி யூடியூப்பில் வெளியான படத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்திருந்தார் திரு எச்ராஜா அவர்கள். அதில் கூட இறுதி காட்சிகளில் நாத்திகவாதிகளை வெட்டி வீழ்த்துற மாதிரியான காட்சியெல்லாம் வந்திருக்கும். அப்படி ஒரு காட்சி உருவாக்கியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து சைவ வைணவ மதமே வன்முறையில் தான் அங்கே உள்ளே வந்தது. இன்னும் சொல்லப்போனால் சைவம் வந்து வைணவ இதில் தீவிரவாதத்தில் தான் வந்தது. திருஞான சம்பந்தம் என்ன பண்ணால் சௌந்தர பாண்டியனுடைய மனைவி மங்கையர்க்கரசியை கையில் போட்டுக்கிட்டான். கையில் போட்டுக்கிட்டு இந்த தமிழ் ஓலைச்சுவடிகள் பூராத்தையும் ஆற்றுல விட்டான். அனல்வாதம்னு ஆற்றுல விட்டான். புனல்வாதம்னு ஆற்றுல விட்டான். அனல்வாதம்னு சொல்லி நெருப்பில் போட்டான். பல இலக்கியங்கள், தமிழ் இலக்கியங்களை அழித்தது அது திருஞான சம்பந்தம் தான். அப்படி அது மாத்திரம் இல்லாமல் 8000 சமணர்களை சௌந்தர பாண்டியனை கையில் போட்டுக்கிட்டு கழுவில் ஏற்றி கொண்டான். அப்படி தான் அந்த மதம் உள்ள வந்து புலிகேசி படையெடுத்துக்கிட்டு வந்ததுக்கு காரணம் அது தான். மகேந்திர பல்லவனை ஏற்று சமண மதத்தில் இருந்த மகேந்திர பல்லவனை அப்பர் வந்து சைவனா மாத்துறார். சைவனா மாற்றின உடனே அன்னைக்கு வந்து காஞ்சிபுரம் வந்து காஞ்சி வந்து சமண காஞ்சி பௌத்த காஞ்சின்னு 2ஆக இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகம், அதை விட்டால் காஞ்சி பல்கலைக்கழகம் பௌத்த மதத்தினுடைய பாடங்களை சொல்லி கொடுத்த இடங்கள். அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாதி கோயில் வந்து பௌத்த விகாரைகள், பாதி கோயில் வந்து சமண பள்ளிகள். இவன் சமணன்லேருந்து பௌத்த இது பிராமண மதத்துக்கு மாறின உடனே புலிகேசி படம் எடுத்துகிட்டு வந்துட்டான். மகேந்திர பல்லவன் தோற்று போய்ட்றான் புலிகேசிக்கிட்ட. தோற்று போனதுக்கப்புறம் புலிகேசி என்ன சொல்கிறான்னா, பௌத்த மதத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நான் விட்டுட்டு போகிறேங்கிறான். சரின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அவன் திரும்பி போகிறான். அந்த புலிகேசி மகேந்திர பல்லவன் வந்து இது முற்றுகையிட்டதுக்கு காரணமே இந்த மத மாற்றம் தான். அன்னைக்கு தான் இங்கே வந்து இது அந்த சைவ மதமும் வைணவ மதமும் வருது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் வைணவர்களுக்கு வந்து ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள், சைவர்களில் வந்து 4 அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர். அப்பரும் திருஞான சம்பந்தர் ஒரே காலத்தை சேர்ந்தவர். திருஞான சம்பந்தர் கொஞ்சம் இது அப்பரும் திருஞான சம்பந்தர் ஒரே காலத்தை சேர்ந்தவர். வயதில் வித்தியாசம். சுந்தரரும் மாணிக்கவாசகரும் கொஞ்சம் பிற்படுத்த கொஞ்சம் காலம் கழித்து வந்தவங்க. அதே நேரத்தில் தான் ஆண்டாள், பேயாழ்வார், பெரியாழ்வார் எல்லாரும் அதே நேரத்தில் இருந்தவங்க.
அந்த 7ஆம் நூற்றாண்டு தான் இந்த மதமே இங்கே வருது. ஓ. அது வரல இங்கே சைவங்கிறது கிடையாது. நீங்கள் பௌத்த இது சங்க இலக்கியங்கள் பூராமே வந்து பௌத்த சமண இலக்கியங்கள் தான். தொல்காப்பியர் சொல்கிறாங்க 5000 வருஷம் ஆகுதுங்கிறாங்க அந்த புத்தகம் வெளியிட்டு. அதை எழுதின தொல்காப்பியர் வந்து ஒரு சமணர், வள்ளுவர் ஒரு சமணர். ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்த மதத்துக்கு போராளியாக ஒரு நபர் தன்னை முன்னிறுத்துறாரு இல்லையா திரு எச்ராஜ் அவர்கள்? அது அவர் தன்னை வந்து தீவிரமான இந்துவாக காட்டிக்கிறதுக்கு பார்த்தாரு. ஒரு பிராமணர், அதனால் அவர் இயல்பாகவே அதில் தான் இருப்பார். அவங்க பொழப்புக்கு அதுதான் இந்து மதம் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும். பௌத்த மதம் உருவானதே வந்து யாகங்களையும் பசுவதையை தடுக்கிறதுக்காக தான் புத்தரே அந்த மதத்தை உருவாக்குனார். பசுக்களை வெட்டி யாகங்களில் போடுறது அதுக்காகத்தான் அவர் உருவாக்குறார். அப்போ பௌத்த மதம் அசோகனால் நல்லா செழித்து வந்தபோது இந்த இவங்கெல்லாம் அடங்கிட்டாங்கல்ல, அடங்கிவிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி அசோகனுக்கு அப்புறம் இந்த சௌந்தர பாண்டிய இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களால் எந்திரிக்க முடிஞ்சது. இதெல்லாம் இருக்குது. அதனால் முருகனை வச்சுக்கிட்டு விளையாடினது தேவையில்லாத ஒரு விளையாட்டு. இதை வச்சுக்கிட்டு எப்படியோ கொண்டு வந்துடலான்னு பார்த்தாரு. சரி, அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவர் நம்ம கொள்கைக்கு விரோதியை தவிர அவர் நமக்கு விரோதி இல்லை. ஒரு டாக்டர்ங்கிற முறையில் அவர் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். கடுமையாக கடந்த காலங்களில் நீதிமன்றங்களை பற்றி பேசியது, நீதிபதிகளே வந்து எவன்டான்னு கேட்டார்கள். நீதிமன்றம் ஹைகோர்ட் ஆகுது டேஷ் ஆகுது சொன்ன ஆளு தான். அதான் நான் தான் சொல்கிறேனே, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து நாகரிகமற்ற அரசியல், கண்ணிய குறைவான அரசியலை கொண்டு வந்ததுக்கு ஆரம்ப கர்த்தா ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, முதலமைச்சர் ஆக முடியாதுலாம் ஆக முடியாது சொன்னார். விஜய் வந்து ஜோசப் விஜய்னாரு, கிறிஸ்தவன், அவன் எப்படி வரலான்னாரு. நாத்திகர்களை கொள்றேன்னு சொன்னாக்கா நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போங்க, போனோம்னா என்ன அமெரிக்காவில் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஒரு என்னோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு கல்யாணம் ஆகும். எங்கே பண்ணிக்கிற அப்படின்னு கேட்டேன். நான் எந்த சர்ச்சில் பண்ணுறேன்னு கேட்டேன். we don't believe in God. ஒரு எய்ட்ஸ் சம்பந்தமாக அன்றைக்கி இருந்த புஷ் பிரசிடெண்ட்டு, அப்போ தான் நான் அமெரிக்காவில் இருந்தேன். எய்ட்ஸுக்கு வந்து பாவம் பண்ணி வர்ற நோய், அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். அப்படி இப்போ எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவன் பாவம் பண்ணதுனால தான் அவனுக்கு வந்து அவன் செத்தா சாப்பிட்டுன்னு ஒரு பாலிசியை இப்போ புஷ் கொண்டு வந்துட்டார். எய்ட்ஸ் தடுப்புக்கான முயற்சிகள் வந்து அமெரிக்கா செய்யாதுன்ட்டார். அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதில் ஒரு என்னன்னாக்கா, ஜீசஸ் அவர் உடம்பெல்லாம் எய்ட்ஸுக்கான அறிகுறி ரேஷஸோடு போட்டு புஷ் என்ன பண்ணுவார், ஜீசஸுக்கு எய்ட்ஸ் வந்ததுன்னா அப்படின்னு கேட்டு எடுத்துகிட்டு போனார். அந்தளவுக்கு அவங்க கடவுளை பற்றி கவலைப்படுறதில்ல. இந்த பொண்ணை கேட்டோம், எந்த சர்ச்சில், நாங்கள் கடவுள் நம்புறதில்ல, வீட்டில் தான் நடக்குது அப்படிச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது அங்கே வந்து சர்ச்சுக்கு போகிறதே நான் பார்க்கல. இந்த ஜிம்மி ஸ்வாகட் இந்த மாதிரி சில பேர்கள்லாம் வந்து நல்ல பிரச்சாரங்கள் பண்ணி அவங்க சில இதெல்லாம் இது பண்ணாங்க. அமெரிக்காவில் வந்து மதங்களே பெருசாக இல்லை. தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறது முயற்சி நடக்குது. இந்தியா இப்போ பிஜேபி வந்த அப்புறம் தானே இது பெருசாக வந்தது. இந்திரா காந்தியெல்லாம் மதத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி பண்ணாங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நேரு ஒரு நாத்திகவாதியாக இருந்தார். நேரு வந்து ஜோசியம் பார்க்குறது, இது மாதிரி இந்த கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் அவர் கம்ப்ளீட்டாக தவிர்த்தார். காமராஜரே வந்து நாத்திக கருத்துக்களை பேசிட்டு இந்த கதர் சட்டுக்குள் கருப்பு சட்டை அப்படின்னு வாங்க காமராஜர் அவர்களை பார்ப்போம். இந்த அரசியல் பலன் கொடுக்குமா தமிழ்நாட்டில் நடக்கின்ற தேர்தலில்? நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.